ரோமர் 1 எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திராயாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இதன் நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். இதன் நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தப்படியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபோகத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவரோடொருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பித்ததற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்திலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சனையினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுதல் உள்ளவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞனுமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தையுள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணக்கமில்லாதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஜெபம். கிருபையை நேசிக்கிறத நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். ரோமர் 1 அதிகாரத்தின் பிற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மை அறிகிற அறிவிலே வளர நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று சொன்னவரே, அப்பா, இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றும். ஆண்டவரே, அநேக துர்குணங்கள் ஆண்டவரே, இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குணங்களும் பிள்ளைகளுக்கு இராதபடிக்கு கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தினாலும் மகிமையினாலும் நீர் நிரப்பப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தரை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா பிரயாணங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தாவே நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே, ஒரு ஆத்மாவிலும் வெறுமையாய் போவது முடிய சித்தமல்ல கர்த்தாவே. ஆண்டவரே, தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும். ஆண்டவரே, ஏற்ற வேளையிலே ஒத்தாசைகளை அனுப்பும் பர்வதங்களுக்கு நேராய் எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் கர்த்தர். யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமும் கர்த்தரால் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுத்து ஆண்டவரே, எந்த இடத்திலும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே, எங்களை சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நீர் வழி நடத்தும். ஆண்டவரே,
தேவையில்லாத வீண் பயங்கள், மன அழுத்தங்கள், பாரங்கள், சோர்வுகள், தடுமாற்றங்கள் யாவும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே, உம் பிள்ளைகளாகி எங்களுக்கு ஆண்டவரே அநேக போராட்டங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றுக்கும் நீர் எங்களை விலக்கி கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து பாதுகாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வார்த்தையின்படியாக உம்மேல் நம்பிக்கையாய் இருக்கிற எங்களை கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, முன்னோருடைய சாப கட்டுகளுக்கு நீர் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் ஆண்டவரே. தடுமாற்றங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சாலமோனுக்கு ஒத்த விசேஷித்த ஞானத்தை எங்களுக்கு நீர் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்க கடவன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே, உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. வீண் பிரயாணங்கள் நீர் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். குறைவுகள் யாவும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும். எந்த இடத்திலும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் எங்களை வழிநடத்தும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஆளுகை செய்யும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இம்மட்டும் உதவின எபினேசரேன், இனிமேலும் உதவ நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் பதில் கொடுத்து எங்களை சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நீர் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.